ஆக்டர் கார்த்தி மெய்யழகனை தெலுங்குல ப்ரொமோஷன் பண்றதுக்காக ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாரு. அங்க விஜய் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த லட்டுவை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு மனுஷன் இப்போ இதை பத்தி பேச வேணாம், சென்சிட்டிவான டாபிக்கா போய்கிட்டு இருக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டாரு. ஆனா அங்க இருந்த பவன் கல்யாண் என்ன பண்ணிருக்காருன்னா, இதை கேள்விப்பட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்துல கார்த்தி மேல தப்பே கிடையாது, கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு சம்பவம் நடக்கல. ஆனா கார்த்தி என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம மெய்யழகன் படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும், அதனால மன்னிப்பு கேட்டுருவோம்னு அவரு வெக்கமே இல்லாம மன்னிப்பு கேட்டாப்படி. என்ன பண்றது, ஆக்டரா இருந்தா முதுகெலும்பு இருக்காது போல. போல்டா கார்த்தி என்ன சொல்லிருக்கணும், நான் லட்டை பத்தி எதுவுமே தப்பா பேசல, மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கணும். ஆனா மனுஷன் அதுக்கு நேர்மாறா மன்னிப்பு கேட்டாப்படி. இதெல்லாம் தேவையில்லாத அணிதான். சரி, கார்த்தியாவது விட்டுருவோம், பவன் பவர்ஃபுல்லான ஆளு தானே. அங்க தேவஸ்தானத்துல தானே அந்த கலப்படம் பண்ணி ஏமாத்திருக்காங்க. அப்ப அங்க வேலை பார்த்தவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும், அதுவும் பண்ணல. இந்த லட்டு இஷ்யூ இப்ப வெளியே போச்சுன்னா நம்ம மக்கள்லாம் ரொம்பவே புண்பட்டுருவாங்க. இவ்வளவு நாளா இதையா சாப்பிட்டுட்டோன்ட்டு அவங்களால அதை தாங்கிக்க முடியாது.